படம் நல்லா இருந்துச்சு சார். எனக்கு அந்த கருத்து என்னன்னா, அந்த உலகத்துல நல்லவங்களா வாழ்றத விட நல்லவங்க மாதிரி நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அப்படிதான் இருக்காங்க இந்த உலகத்துல எல்லாருமே. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பொண்ணோட வலி, ஒரு பொண்ணை காணனா ஒரு அப்பா எப்படி இருப்பாங்களோ, அதுக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அந்த வலிங்கிறது நல்லா இருக்கு. ஒரு உயிரோட வலியும் நல்லா இருக்கு. ஆமா, ஹீரோவா பாத்திருக்கோம். இப்ப ஆக்ஷன் ஹீரோவா பாத்திருக்கோம். நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க சார். அதே மாதிரி அப்படியே தான் இருக்காரு, அதே மாதிரி தான் இருக்காரு. ஆமா, வாய்ஸ் வேற மாதிரி. ஆமா, ஒரிஜினல் வாய்ஸ் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு பிடிச்சிருந்துச்சு. ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. போர் அடிக்கும். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அப்பா பொண்ணு கதை தான். எல்லா ஸ்க்ரீன்லேயும் வர மாதிரி தான் அப்பா பொண்ணு தான். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. மெடிசன் பற்றி சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. போர் அடிக்கல, ரொம்ப சீரியஸாக தான் போயிட்டு இருந்தது. நல்லா இருந்தது படம். எல்லாருமே இருந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் திரும்ப வந்திருக்காரு. நல்லா இருக்கு. நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் தான் இருக்கு, நல்லா இருக்கு. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சாங் அப்பா சாங் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸா எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு திருப்பு மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. செம்மையா இருக்கு தம்பி, சூப்பரா இருக்கு. எந்த குறையும் சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோகன், அதனால நாங்க பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இருக்காரா இல்ல, எனக்கு அந்த மூஞ்சி தெரியல. எனக்கு பிடிக்கும்னால அது சொல்ல முடியாதுல்ல நம்ம. அதே மாதிரி அப்பா ஒரு டப்பிங் வாய்ஸ் வேற தெரியல நல்லா உண்மையிலே தெரியல. நல்லா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்கு. படம் போர் அடிக்காம போர் அடிக்கல. அழுகே வந்துருச்சு. 2-3 சீன் அழுதுட்டேன். பாட்டு சூப்பரா இருக்கு. என்ன எதுக்காக அழுதீங்க? அந்த பொண்ணு, என் பொண்ணு வயசுக்கு அந்த சீரியல் ரொம்ப அது நல்லா இருந்தது. அது மட்டும் அழுதான். அப்போ அந்த பாட்டுக்கு கொஞ்சம் அழுதுட்டேன், அவ்வளவுதான். சூப்பரா பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். அதே மாதிரி தான் சூப்பரா இருக்காரு. ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்பா பொண்ணு பாண்டிங் ரொம்ப ட்ரெமெண்டஸா இருந்தது. அது அப்பா பொண்ணோட பாண்டிங் தான். அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான். எக்ஸாக்ட்லி அது தேவைதான். இல்ல இல்ல, நல்லா இருக்குது. இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. சூப்பரா இருக்கு, எக்ஸலண்டா பண்ணிருக்காரு சார். இல்ல இல்ல இல்ல, ஆஹா. படம் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் நடிக்கிறாங்கன்னு சொல்லி வந்தேன். கதை சூப்பரா இருக்கு. எங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னா, லேடிஸ்க்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு படம் எடுத்திருக்காரு. அது ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப ஓவராவும் இல்லாம கரெக்டா இருக்கு படம். அடுத்தடுத்து படம் வரணும் எனக்கு தெரிஞ்சாவது. மூவி பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் மூவிஸ் ஆஃப் மோகன் சார். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 38 இயர்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிறாரு. பட் இது பாத்தீங்கன்னா அவரோட மோஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் மூவி. இது வரைக்கும் ஆக்ஷன் ரோலே பண்ணது கிடையாது. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ரோலு. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் இப்போ சூப்பர் ஹிட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்டிமெண்டல் மூவி. இது சரிங்களா, ஒரு டாட்டருக்கு நடக்கிற அநியாயத்தை அவர் தட்டி கேட்குறாரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ டல் மூமெண்ட் இந்த ஃபில்ம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை சீட்டில் உட்கார வைக்கிற ஒரு படம் இது. ஏன்னா நானே யோசிக்கல இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும்ன்ட்டு. ஏன்னா இந்த லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிறாரு இந்த படத்தில். அதாவது இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட். இது யாருமே யோசிக்க மாட்டாங்க இது நடக்க போகுது, ஆனால் இந்த படத்தில் நடக்கும் இது. சரிங்களா, ஸோ வாட்ச் டில் த எண்ட். அதான் என்னோட ஒரே இது வேண்டுதல். கண்டிப்பாக யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஃபில்ம். சரிங்களா, இட்ஸ் வர்த் வாட்சிங். சாங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிட்டு, சூப்பர் ஹிட் சாங்ஸு. ப்ளஸ் யோகி பாபு ரோல் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒட்டை ராஜேந்திரன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவர் வில்லன் கேரக்டர் வந்திருக்காரு, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. இட்ஸ் அ வேர்தி ஃபில்ம் டு வாட்ச். படம் ரொம்ப நல்லா இருக்கு சார், பார்க்கலாம் சார். மோகன் சாருக்காக தான் இந்த படம் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மோகன் சார் வர்றாரு, அதே இளமையில் இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய பாடல்கள்லாம் இப்போவும் வந்து தனிமையில் நிறைய பேர் இரவுகளை வந்து அவரோட பாடல்கள் வந்து இனிமையாக கடத்துதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால தான் அந்த படத்தை பார்க்கணும். அதே மாதிரி அப்பா இருக்கும்போது அவரோட மெயின் ஒன் ப்ளஸ் நடிப்பு ப்ளஸ் அவரோட வாய்ஸ் டப்பிங் கொடுத்தவரும் இந்த படத்தில் ஒரு ஓன் வாய்ஸ் டப்பிங் கொடுத்தவர் வந்து எஸ்.என். சுரேந்தர் சார், விஜய் சாரோட அவங்க மாமா வந்து டப்பிங் கொடுத்தாரு. அந்த இது வந்து ஜூஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து கேட்டு 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 ஒரு மைண்டுன்றது வந்து எல்லாருக்குமே வந்து மோகன் சாரோட ஒரு, அதாவது இப்போ ஆமாம் இப்படி போகும்போது கூட ஒரு சவுண்டுன்னு கேட்டால் ஏதோ மோகன் சார் பேசுகிறாரு, ஏதோ போகும்போது மோகன் சார் பாட்டு ஓடுதுன்றது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு புதிய தலைமுறை இந்த படம் பார்க்கும்போது வந்து இந்த இதுக்கு இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி
அப்போ இருந்து இவ்வளவு காலம் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருன்றது ஒரு எவ்வளவு பெரிய விஷயமா பாக்குறீங்க? அதோட முக்கியம் என்னன்னாக்கா அதே இளமையோட வந்திருக்காருன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவரு இதுக்கப்புறம் என்ன மாதிரியான படங்கள் நடிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதுக்கப்புறம் கோட்ல விஜய் படத்துக்குள்ள விஜய் சார் கூட ஒரு படம் இப்போ வரப்போற படம் நடிக்கிறேன். இந்த மாதிரி கேரக்டர் பண்ணலாமா இல்ல இந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோவா ஒரு படம் பண்ணிட்டு போயிடலாம் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது வந்து கதையோட கரு தான் முக்கியம். இளைய தலைமுறைகள் வந்து நிறைய கண்டென்ட் வச்சுன்னு கோடம்பாக்க விதிகள் அலையிறாங்க. இவர் வந்து பழைய இளைய தலைமுறைக்கு வந்து முதல் பட ஹீரோவாக இருந்து அவங்களுக்கு வந்து சில்வர் ஜூப்ளி படம் கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு மணிரத்னம் சார், சுந்தரராஜ் சார், மனோபாலா சார், இது போல் அதுபோல் கதைகள் காலத்தோட வந்து புதிய கதை காலத்தோட வந்து நிறைய பேர் இருக்காரு. அதுபோல் கொடுத்து கூட வந்து இவர் கண்டிப்பாக வந்து வரலாம். மெயினாக வந்து சாங்ஸு இளைய தலைமுறைக்கு உண்டான ஒரு கலகலப்பு அந்த இதோட கதையை நகர்த்தினா வந்து பார்க்கக்கூடிய இதாக ஜனங்க ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல நிறைய சில்வர் ஜூப்ளி கொடுத்துருக்காங்க. இவங்க இப்ப கம்பேக் கொடுக்குற இவர் இப்ப கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கொடுக்கலாம். கதை எப்படி இருந்தது? கதை உங்களுக்கு என்ன? கதை வந்து நார்மலாக நம்ம கேட்ட கதைகள் தான். அதோட கண்டென்ட்டு எல்லாமே வந்து நம்ம கேட்டது தான். அது ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை நகர்த்தி போகிற விதம் தான் வந்து. தேவையில்லாத காட்சிகள் கதைக்கு உண்டான இதுதான் வந்து ட்ரூத்தா வந்து போகுது. நல்லா இருக்குது பார்க்கறது. அனைவருக்கும் வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். Don't forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.